ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சரி 4 மணிலேருந்தே நான் தூங்கலை. என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீலங்கா போகிறாருன்னு 4 மணிக்கு எழுந்து பார்த்தா தூக்கம். என்னடா 4 மணிக்கு தூக்கத்துலேருந்து எழுந்து பார்த்தா 4 மணி. அப்புறம் படுத்துட்டு 2 மணிக்கு எழுந்து நைட்டாக தூங்கல போல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீலங்கா கிளம்புறாங்க. இன்றைக்கி வந்து அவருக்கு மார்னிங் ஃப்ளைட் வந்து போட்டுட்டேன். ஏன்னா தூங்கிட்டு போட்டும் பாவம், நல்லா நைட்டு கொஞ்சம் தூங்கிட்டு ரிலாக்ஸ்டாக போகலாம். மார்னிங் வந்து 11:30க்கு போகிறாரு ஸ்ரீலங்காவுக்கு. ஸோ நான் வந்து இந்த வீக்லேயே வந்து மோஸ்ட்லி ஃப்ரைடே மார்னிங் ஆர் சாட்டர்டே மார்னிங் வந்து வந்துடுவேன் ஸ்ரீலங்காவுக்கு. அதான் இப்போதைக்கு பிளானு. இல்லை அதுக்கு முன்னாடி வரதா இருந்தாலும் வருவேன். என்னங்க சொல்ல முடியாது. இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வந்தாலும் வருவேன். ஏன்னா இந்த இதுலேயே என்னோடய பர்த்டே வருது, May 15. அது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. தெரியல அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. அது ஸ்ரீலங்கா போனோன்னே சில பேர்லாம் டப்பால்னு மாறிடுவாங்களா, அதான் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. எப்படி வந்து அந்த அன்னியன் கேரக்டரில் மாறுவார். ஏன் அவரை காமிக்கலாம், ஷர்ட் போடாமல் நின்றுட்டு இருக்காரு. அதில் தான் காமிக்கல. பேக்கிங் காலையில் தான், அதை பாருங்கள், வீடெல்லாம் தலைகீழாக போட்டு காலையில் தான் பேக்கிங் நடந்துட்டுருக்கு. ஏன்னு கேட்டால் போக பிடிக்கலையா அப்படின்னு அடிப்பான். போக பிடிக்கல, அப்படி சோகமாக இருக்க மாதிரியே நம்மக்கிட்ட ஆக்ட் பண்ணிக்கிறது. ஏர்போர்ட் போகிற வரையும் சோகமாக இருக்க மாதிரி தான் வந்து ஆக்டிங் கொடுக்கும். ஏன்னா நான் அப்புறம் எனக்கு சந்தோஷமாக கிளம்புறியா அப்படின்னு கேட்பேனே, அதுக்காக அந்த ஒரு ஆக்டிங்கை வந்து போட்டுடுறது. ஸோ இப்போ வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். அவருக்காக வந்து டீ வைக்க போகிறேன். ஸோ வாங்க. எனக்கு வந்து என்னோடய ரோசஸ்லாம் சூப்பராக பூத்திருக்கு. பார்த்தேன் பன்னீர் ரோஸு, ஆனால் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர். இப்போ ரியா வந்தாலும் இதை வந்து பிங்கான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இன்னைக்கு பிங்க் கலரு, பிங்க்குன்னு சொல்லிட்டு இது. ஒரு நிமிஷம், செம்மையாக எங்கள் வீட்டிலேருந்து சூரியன் வந்து காலையிலே வந்து சூரியன் அடிக்குது. 5:30க்கெலாம் சூரியன் வந்துடுது. இப்போது நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். வந்து நம்ம வந்து அர்லி மார்னிங் வந்து இன்னும் ரெட்டாக அழகாக வரும். இப்போ கொஞ்சம் மேலே வச்சுட்டு அவரை கூப்பிட்டு போய் ஏர்போர்ட்டில் விட போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க நம்ம வந்து டீ வைப்போம். சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இண்டிகோ ஃப்ளைட்டு எதுவும் தரமாட்டாங்க, சாப்பிட்றதுக்குலாம் வந்து எதுவும் தரமாட்டாங்க. சாப்பிட்டுட்டு போ அப்படின்னா இன்னொன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே. வின் பால், இது இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து பால் பாக்கெட்டு வரும். பாலில் வந்து நாங்கள் டீ போட போகிறோம். இந்த பியோர் மில்கில் போடுற டீ தான் வந்து நான் ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம். எனக்கு அந்த பவுடர் மில்க் வந்து பிடிக்காது. பட் எங்கள் மாமியார் வீட்டிலனா வந்து பால் வாங்குவாங்க ஒரு பாட்டிலில். ஸோ அந்த பாட்டிலில் வந்து அப்படியே டீ போட்டு நாங்கள் குடிப்போம். இன்கேஸ் ரொம்ப தஸ்டியாக இருக்குது, பால் போட்டு டீ குடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா என் மாமியார் வந்து போட்டு தருவாங்க. இந்த வாட்டி வந்தால் நிறைய பேர் கேட்குறீங்க. உண்மையாகவே கிம்பிள் இல்லாததால் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பால் வந்து காய்ச்சிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, உங்கள் மாமியார் மாமனார் இவங்களெல்லாம் காட்டுங்க அப்படின்ட்டு. ஓகே, இந்த வாட்டி வரும்போது எப்படியும் பர்த்டேக்கு அவங்க இருப்பாங்கல்ல. ஸோ பர்த்டே அப்போ வந்து நான் உங்களுக்கு அவங்க எல்லாரையும் காமிக்கிறேன். ஸோ நிறைய லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு ப்ரைவசி இருக்கும். அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க வீடியோவுக்கு வர்றதுக்கு, ஷையாக இருக்கலாம். ஸோ அதுலேருந்து தான் நான் யாரையும் காமிக்கிறதில்ல. அவங்க ப்ரைவசியும் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான், மற்றபடி எதுவும் இல்லை. லாஸ்ட் டைம் வந்தும்போதே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் உங்கள் மாமியார் பார்க்கலையா மாமனார் பார்க்கலையான்லாம். நான் போய் பார்த்துட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு, இப்போ கடைக்கு போனோன்னா அங்கே தான் போய் சாப்பிட்டு இருந்தோம் நாங்கள், பக்கத்தில் தான். ஸோ அது எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்ட்டாக வீடியோ எடுக்கலை. பட் ஆஸ் யூஷுவல் நாங்கள் போயிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கே சண்டே இல்லைனாலும் நீங்களே சண்டே உருவாக்கிடுவீங்க போல இருக்குது கமெண்ட்ஸில். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆஸ் யூஷுவல் போகிறது தான். இந்த வாட்டியும் வந்து 2 பேரும் ஒன்றா தான் போகலான்ட்டு பிளான் பண்ணோம். பட் இட்ஸ் ஓகே, நீ ஃப்ரெண்டில் போங்க. எனக்கு வந்து லீவ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஒர்க் இருக்குது அப்படின்றதால லீவு கிடைச்ச உடனேவே அப்ரூவ் ஆனோடனே நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுதான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சீக்கிரமாக அவங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ண எனக்கும் ஆசையாக இருக்குது. பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ தான் பால் வந்து கொதிக்கிறது. எல்லாருமே 2 நாள் முன்னாடி பேக் பண்ணுவாங்க, 1 நாள் முன்னாடி பேக் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் இதோ
ஒரு 2 ஹவர் முன்னாடி பேக் பண்ணிட்டு கத்திட்டு இருக்காரு, இந்த பேக் எங்கடி, அந்த பேக் எங்கடி. போலப்பா, ஹலோ, கருப்பாயிட்டீங்க. இட்ஸ் ஓகே, ரெடி. அவ்வளோதான், லக்கேஜ்லாம் ரெடி. அப்படியே சோகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே ஸ்ரீலங்காவில் இறங்கணும்னு அந்த மூஞ்சை பார்த்தா தான் ரியல் ஹாப்பினஸ் வந்து தெரியும். சடன் ட்ரிப்பு அப்படின்றது வந்து நான் ட்ரிப்பு வந்தோன்னே உங்களுக்குலாம் அப்டேட் பண்ணுவேன். அதுவும் ஒரு குட் நியூஸ்க்காக தான். என்ன சிரிக்கிறீங்க கம்பெனியோட? சிரிப்பு. சரி, சாமி கும்பிடுங்க. இப்போ வெளில கிளம்புறதால விளக்கேற்றலை, நல்லபடியாக சேஃபாக போகணும் அப்படின்னு கும்பிடுங்க. இப்போதான் ஸ்லோவாக நடந்துட்டுருக்கு. வீடே 2 தான். சாமிக்கு வந்து மாலை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போடணும். ரிட்டர்ன் வரும்போது தான் வந்து போயிட்டு வாங்கணும். வாங்கி பூலாம் வச்சு இன்றைக்கி சாமி கும்பிடணும். இன்னும் ஒரு 4 நாளில் நான் வேறு கிளம்பணும். நான் இவரை அழகாக ட்ராப் பண்ணிவிடுவேன். நான் இவருக்கு முன்னாடி வந்து இவரை வந்து கூப்பிட்டுப்பேன். இப்போ நான் போகும்போது தான் என்னை ராஜ்குமார் தான் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்லை தங்கச்சி தான் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணணும் ஏர்போர்ட்டில். ஓகே, ஸ்டார்ட் ஆகிட்டாரு. பட் என்ன, சென்னையிலே ரொம்ப ஸ்பெஷல் என்ன, டிராஃபிக். அதுதான், டிராஃபிக்காக தான் இருக்குது. எப்படியும் ஒரு 8:30க்கு போயிடுவோமா இல்லைங்கோ? இல்லை, கம் வித் யூ. கால் பண்ணி பேப்பா ஐ வாண்ட் டு கம் வித் யூ, பேப்பா ஐ வாண்ட் டு கம் வித் யூன்ட்டு இருக்கா. 10 டேஸோ இல்லை 50 டேஸோ தேடும், வந்து வீட்டுக்குள்ளே வந்து தேடுவா பாவம். இப்போ நைட்டு போனோம் சொல்கிறதுக்கு, அந்த மாதிரி சரியான தூக்கம். இப்போ காலையில் டைம் இல்லை சொல்லிட்டு வரதுக்கு ஃபோன் பண்ணி பாய் சொல்லிட்டு இருக்கான். பாய் சொல்லல அவன், ஐ வாண்ட் டு கம் வித் யூ, பேப்பா ஐ வாண்ட் டு கம் வித் யூன்ட்டு இருக்கா. ஓகே, வந்துட்டார். என் தங்கச்சி சொன்ன மாதிரி மூஞ்சில ஒரு பிரகாசம். வந்துச்சு. நாட்டுக்கு போகுள்ள சந்தோஷம் வரும். எப்படி வீட்ல இருக்கும்போது சோகமா அது அப்படிதான், அது வீட்டுல இருக்கக்குள்ள வரும். ஏர்போர்ட்ட பார்த்தோட சரி, இவரது ஏரியா ஒருத்தர் இறங்குறது தானே, வேற ஒன்றும் இல்லை தானே. அதுக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஓகே, we are ready. பிரகாசத்தை பாருங்க, சாப்பிடல, போய் உள்ள சாப்பிட்டுருங்க. ஒரு ஹோட்டல் இருக்கு, லாக் பண்ணிட்டாங்க. ஆமா, டெர்மினல் இன்னும் இது பண்ணல போல இருக்கு. இது பண்ணல போல இருக்கு. ஓகே, அதான் அண்ணா பன்னாட்டு முனையம் டீ மூடல. இந்த டைம்ல இப்படிதான் காலியா இருக்கும் போல. பாருங்களேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இவ்வளோ காலியா இருந்து பாக்குறேன். வேற லெவல் காலியா இருக்கு. இல்லைன்னா இந்த இடத்துல எல்லாம் கியூல நிப்போம். நாங்க அப்படியே ஃபுல்லா கியூல நிப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்ல. ஃபிளைட் ஓடுதா அப்படின்னு. உனக்கு இன்னைக்கு ஃபிளைட் இருக்கா, உங்களுக்கு இருக்கா அப்படின்னே தெரியல. சிரிப்பை பாருங்க, அந்த புது சிரிப்பை பாருங்க. அப்படித்தான் நான் சொன்னேன், வீட்டுக்குள்ள இருக்கும்போது வராது, வெளியில போகும்போது வந்துடும். சரி, ரொம்ப காலியா வந்து சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு. இவர் கிளம்புறாரு, நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். ஸ்ரீலங்காவில் போயிட்டு இவர் எப்படியும் vlog எடுப்பாரா தெரியல. ஏன்னா வேற ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்குக்காக தான் போறாரு. ஸோ நான் வரும்போது vlogs வந்து கண்டினியூ பண்ணுவோம். எப்படி இன்னும் ஒரு 2-3 டேஸில் நானும் கிளம்பிடுவேன் இங்கேருந்து இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம vlogs வந்து பார்க்கலாம் இவரோட சேர்ந்து. பட் நம்ம ரெகுலர் vlog வந்து வீட்டில் பார்க்கலாமே இன்னும் ஒரு 2 நாளில். மோஸ்ட்லி நானும் கிளம்பிடுவேன். ஸோ இதோட இந்த vlog முடிக்கிறோம். இவரும் ஸ்ரீலங்கா போயிட்டு சேர்ந்தாலும் நம்மளுக்கு சொல்லுவார் நினைக்கிறேன். ஓகே மக்களே, ஓகே பாய். உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நானும் இவரும் மீட் பண்ண முடியாது. பட் நான் ஸ்ரீலங்கா போனோன்னா மீட் பண்ணுறோம். பார்த்துட்டே இருங்க, நிறைய விஷயங்கள், நிறைய அப்டேட்ஸ் வந்து வருது. இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு குட் நியூஸ்க்காக தான் இந்த ட்ராவலும் இருக்குது. அதை சீக்கிரமாக வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்ரீலங்காவில் என்னோடய பர்த்டே அன்னைக்கு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அது என்னன்னு கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய் பாய் பாய். போயிட்டு வா, ஜாலி, விடுதலை விடுதலை, அதான் மைண்ட் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ ஃப்ளைட் ஏறுறதுக்கு போயிட்டு இருக்கிறோம். எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. எஸ்கலேட்டரில் வந்துட்டு எல்லாமே முடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஏற போகிறோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளைட்ஸ் நிற்கிது. இந்த ஃப்ளைட் தான் நான் ஏற போகிறது. இந்த ஃப்ளைட் தான் நான் ஏற போகிறது. இண்டிகோ ஃபைனல் புக் பண்ணியாச்சு.